கோவக்காய்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சளியும் அத்தனை கொழுப்பையும் கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து கோவக்காய்க்கு இருக்கு. அப்போ தினந்தோறும் ஒரு கோவக்காய், ஒரு கொத்தவரங்காய் ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தைக்கு சளியும் பிடிக்காது, காய்ச்சலும் வராது. அப்ப அது நம்ம அப்படியே சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்தலாம். அல்லது ஐயா சொன்ன மாதிரி, படையலையா சொல்ற மாதிரி, நாம அதை குழந்தைகளுக்கு சுவையூட்டியாகவும் கொடுக்கலாம், அல்லது நாமளே சுவையாகவும் சாப்பிடலாம். மொத்தத்துல இந்த 2 காய்கறியை வந்து அன்றாடம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். பெரியவங்க நாம வாழ்ந்து முடிஞ்சிட்டோம். இனி வரக்கூடிய தலைமுறை வந்து ஒரு பாதுகாப்பான நிலையில இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எங்க காலத்துல எல்லாம் வந்து நம்ம கூட வயசானவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள ஆஸ்பத்திரியே போனதில்லை. நம்ம இருந்த காலகட்டத்தில் வருஷம் ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் வரும். பட் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ சாதாரணமா சொல்றாங்க, காய்ச்சல் வந்துருச்சு சாதாரணமா சொல்றாங்க. சளி பிடிக்கிற காய்ச்சல் வருது வந்து ஒரு அன்றாட நிகழ்வுகள் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பலகீனமான சமூக கட்டமைப்பா நமக்கு இருக்குது.